அடைகிறேன். இன்னைக்கு இந்த மல்டி டாக் நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மே 1லேருந்து ஹெச்எஸ்என் கோடை வந்து கம்பல்சரி ஜிஎஸ்டி 1ல காட்டணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வந்து ஹெச்எஸ்என் கோடெல்லாம் எப்படி டிஸ்பிளே ஆகும், எதுக்கு நம்பர் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஏன் ஹெச்எஸ்என் கோடை பத்தி இவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னும் ஹெச்எஸ்என் கோடு அப்படிங்கிறது ஒன்று வந்துருச்சுன்னா, ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் வந்து இன்டைரக்டா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுது. ஸ்டாக் மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் ஹெச்எஸ்என் கோடை மெயின்டைன் பண்ணணும். இல்லாட்டி ஒர்க் லோட் அதிகம். அதனால அதை கவர்மெண்ட் டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா ஹெச்எஸ்என் கோடை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால நம்ம இந்த ஹெச்எஸ்என் கோடை வச்சு ஸ்டாக் வித் இன்வென்ட்ரியில எப்படி போட போறோம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு இன்வென்ட்ரி ரிலேட்டடா உள்ள ஒரு டூல். அதாவது ஹெச்எஸ்என் கோடு, எம்ஆர்பி, ஸ்டாக்கு, அதனுடைய ரேட் ஆஃப் டாக்ஸ் எல்லாமே இதுல டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து என்ன பர்ச்சேஸ் ரேட் என்னன்னு தெரியாது, எம்ஆர்பி என்னன்னு தெரியாது, இதனுடைய ஹெச்எஸ்என் கோடு என்னன்னு தெரியாது, ரேட் ஆஃப் டாக்ஸ் என்னங்கிறது தெரியாது.